ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பாசி தமிழ் மீடியா. இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன். அரிசி மாவில் ஒரு பூரி சுட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், ஜீரகம் 1 டீஸ்பூனு. இப்போ நான் 3 டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் கோகனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் நம்ம வணக்கிக்கலாம். சும்மா இது ஒரு ரஃப்பாக வணக்கினா போதும், ரொம்ப வணக்கணும் தேவையில்லை. இது வணக்கினதுக்கப்புறம் நம்ம 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிட்டேன். இது நல்லா இப்போ கொதிச்ச பிறகு நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சோடனே நான் அரிசி மாவை போட்டு கைவிடாமல் நல்லா இது பண்ணிக்கணும். கட்டி விழுகாமல் நம்ம நல்லா கிண்டி எடுத்துடணும் அரிசி மாவை. அப்புறம் நான் தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேங்காய் ஜீரகம் தான் நல்லா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஃப்ளேவராக, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். எல்லாம் நம்ம கோதுமை மாவில் தான் பூரி சுடுவோம், ஆனால் இந்த டிஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரிசி மாவில் சுடுறது குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து கறி குழம்பு, இந்த மாதிரி சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் ஏதாவது செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம சூட்டோடையே நம்ம நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ரவுண்டாக இது பண்ணி ஃபஸ்ட் நல்லா பெருசாக நம்ம பரத்தி எடுத்துக்கலாம். அப்புறம் நான் இந்த சின்ன டம்ளர் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக நான் இந்த ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் நல்லா பரத்திக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் பூரி ஷேப்புக்கு நான் பரத்தி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கோதுமை மாவில் சொல்கிற மாதிரி நல்லா அழகாக ஒரு இது அரிசி மாவு. இந்த மாதிரி நான் எல்லா இதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நான் பரத்தி வச்ச எல்லா பூரியும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஸ்பைஸியாக ஏதாவது ஒரு கிரேவியோ, ஏதாவது திக்காக, ஏதாவது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம எல்லாத்தையும் பூரியெல்லாம் நம்ம சுட்டு எடுத்தாச்சு, எல்லா அரிசி மாவையும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மட்டன் தான் செய்ய போகிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு 3 பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் வணக்கிடலாம், வாங்க பார்க்கலாம். ஒரு பட்டை, கிராம்பு, 2 பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி ரொம்ப நிறையா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது குழம்புக்கு, அதனால் ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸில். நல்லா வணக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதுதான் நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு. ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து 2 பெருசாக இருக்கிறதா 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் போட்டு வணக்கலாம். பிரியாணி மசாலா பொடி இருந்தால் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன். அப்புறம் நான் மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 kg மட்டனுக்கு நல்லா அந்த மசாலாவில் நல்லா வணக்கி விட்டுறணும். இப்போ அந்த கறி வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நான் விசில் விட்டுறேன். ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்ட பிறகு நான் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு ஒரு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும், உருளைக்கிழங்கு போட்டு நான் இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் மட்டன் குழம்பு.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவு பூரியும் மட்டன் கறி குழம்பும் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.